அடுத்து மீன ராசி. கிரியேட்டிவ் ஃபீல்டில் பிரேக் த்ரோ இருக்குமா? கிரியேட்டிவ் ஃபீல்டில் அப்படின்னு கேட்டீங்க, அப்போது புதிய புதிய விஷயங்கள்னு வந்துடுது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுவே ப்ளஸ், அதுவே மைனஸ். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதில் ஏ இல்லைன்னா பி அப்படின்னு போவாங்க, அதில் ஏதோ ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்ப்பாங்க, அதில் ஒரு ஹாப்பியாக ஆவாங்க. ஆன உடனே அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட்டு போயிடுவாங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னு போவாங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன சக்ஸஸ் ரேட் பார்த்த உடனே இது இவ்வளோ தானா, அப்போ அடுத்ததுக்கு போயிடுவோன்னு போவோம். இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ மியூசிக்கு, என்ன டான்ஸு, அந்த மேக்கப் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டிராயிங்கு, இந்த யோகா, என்னென்னலாம் உலகத்தில் இருக்கோ எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் மீனம்தான். ஆனால் எதையுமே முழுமை பெற வைக்க முடியாது. முழுசாக எதையாவது முடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி முடிக்கணும் அப்படின்னா அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த புதிய சிந்தனைகளை விட்டு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு நம்ம எப்படியாவது இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக நல்லபடியாக அவங்க நல்ல வழியில் க்ரோத் அடைஞ்சு நல்ல படிப்பு விஷயங்களில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் ரேட்டையும் பார்ப்பாங்க. புதிய சிந்தனைகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு ராசியே மீன ராசி தான். அதனால் புதிய படிப்புகள் அவங்களுக்கு நல்லாவே வரும். எமோஷனல் ஸ்ட்ரெஸ் குறையுமா? எமோஷனல் ஸ்ட்ரெஸ் எப்படி குறையும்? எமோஷன் அப்படின்னு சொல்லும்போதே என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்னு பேர். தண்ணிக்குள்ளே மீன் இருக்குது. மீனுக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கும்போது அது ஒன்றுக்கு ஒன்று ஒரு தன்னுடைய பார்வையாலேயே ஒன்றுக்கு ஒன்று கான்டாக்ட் பண்ணிக்கும். அதனுடைய அதிர்வலைகளை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியது தான் மீன். அப்போது சென்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து தான் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வருது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டால் மீனராசிக்கு தான். ஸோ அதனால் எப்போவுமே ஏதோ ஒரு எமோஷனுக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. ஒன்று வருத்தத்துக்குள்ளே மாட்டிப்பாங்க, இல்லைன்னா கோபத்தில் மாட்டிப்பாங்க, இல்லை சந்தோஷத்தில் மாட்டிப்பாங்க. அதுவும் மாட்டிக்கிறது தான். இது சுயமாக இவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறதுனால ஏதோ ஒன்று நடந்தால் பரவாயில்ல, கூட இருக்கிறவங்களுக்கு ஏதோ சேடாக ஏதோ ஒரு சப்ஜெக்ட், ஏதோ அவங்களுக்கு கவலைப்படுற மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அவங்களுக்காக வேண்டி இவங்க உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க யாருக்கிட்டேயும் சண்டை போடுவாங்க, அவங்க கூட சேர்ந்ததுக்காக பக்கத்தில் உட்காந்து இவங்களுக்கு கோபம் வரும். அப்போது ஒருத்தருடைய எமோஷன் இன்னொருத்தரை போய் பாதிக்கிறதுன்னா அது மீனராசிக்காரங்களை தான் அதிகமாக பாதிக்கும். அப்போ எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நிரந்தரமாகவே இருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி தியானம், யோகா, காலையில் எந்திரிக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அமைதியாக இருக்கிறது, என்ன செல்லு லேப்டாப்பு இதெல்லாம் நோண்டாமல் இருக்கிறது, என்ன கண்மூடி அமைதியாக ஏதாவது ஒரு ஏகாகிர சித்தம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனசை செலுத்துறது, இதை மாதிரி பயிற்சிகள் மூலமாக இந்த எமோஷன்ஸ் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் வெளியில் வரலாம். ஃபாரின் சான்ஸ் ஸ்ட்ராங் ஆகுமா? 100% ஸ்ட்ராங் ஆகும். ஃபாரின் மட்டும் இல்லை, 26 நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ராசி இருக்குன்னா அது மீனம் மட்டும்தான். ஆனால் அதுக்கு அவங்களுடைய திறமைகளை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த திறமை அவங்கள தானாக 26 நாட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட்டை பார்க்க. ஏன்னா முக்கடல் சங்கமிக்கும் ஒரே ஒரு இடம் மீனம்தான். கடல் சார்ந்த நாடுகள் என்னென்னலாம் தீவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகள், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், சிம்பாப்வே அப்படின்னு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அந்தமான், இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டி தீவுகளாக எவ்வளோ நாடுகள் இருக்கோ எல்லா நாடுகள்லையும் கால் பதிக்கக்கூடிய ஒரு ராசி மீனம் மட்டும்தான். அதனால் மீனராசி என்பர்கள் பல நாடுகள் பிரயாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அது அந்த யோகம் வேணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏகாகிர சித்தமாக ஒரே விஷயம், தன்னுடைய திறமையை ஏதாவது ஒரு வழியில் நல்லபடியாக பயன்படுத்தி அதில் மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதை பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த ரெக்கக்னைஸ் கிடைக்கும். மேரேஜுக்கு யோகம் இருக்கா? இருக்குது. 22 வயசுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா 27க்கு மேலே அவங்களுக்கு 27 வயசுக்கு மேலே
கல்யாண யோகம் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் அந்த பொறுமையோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த 27க்கு மேலே பண்ணுற அந்த கல்யாணம் நல்லபடியாக நிலைச்சி நிற்கும், எதிர்காலமும் சௌக்கியமாக இருக்கும். ஆனால் 22 வயசுக்கு முன்னால் கல்யாணம்னு ஏதாவது ஒன்று நடக்கிற பட்சத்தில் அந்த கல்யாணத்துக்கு கேரண்டி இல்லை. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குமா? அதுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அதிகம். என்ன காரணம்? ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க ஒரு தியானம் பண்ணுறது, யோகம் பண்ணுறது அதெல்லாம் இருக்கட்டும். மற்ற நிறைய பேருக்கு இவங்க வந்து இவங்க படித்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதன் மூலமாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டீச்சிங்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாக யாருன்னா மீனம்தான். பல பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, விதவிதமாக சொல்லிக் கொடுப்பாங்க, யாருக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த இயற்கை ஞானம்ங்கிறது அதிகரிக்கிறதுனால அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாகவே அது கிடைக்குது. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம பயப்படுற விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் நார்மலாகவே இருக்கும். ராதே கிருஷ்ணா.